பாடல் ஆண்டவருடைய அன்பு மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை எடுத்து சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இல்ல அப்பா அம்மா அன்பு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பா அம்மா அன்பு வேண்டாமா? முதலாவது ஆண்டவருடைய அன்பு, அதுக்கடுத்து நம்முடைய அப்பா அம்மாவுடைய அன்பும் அவசியம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு எல்லா அன்பை காட்டிலும் அது விலையேற பெற்ற அன்பு. பழைய பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். அதுல தான் ஆண்டவர் அவர்களுக்கு நாயகராக புருஷனாக காணப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய மனைவி ஸ்தானத்தில் இருந்தார்கள். ஆகையினால தான் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை 10 கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 4 கட்டளைகள் தேவனை நேசிப்பதை பற்றி தான் காணப்படுகிறது. அடுத்த 6 கற்பனைகளும் பிறரை நேசிக்கிற ஒரு பகுதி. ஆகையினால தான் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அது யூத் பாஸ்டர்ல சொல்ல போனா, நான் உனக்கு மட்டும்தான், நீ எனக்கு மட்டும்தான். அவன் நீ என்னை விட்டு வேற அந்நிய தேவர்களிடத்துல நீ போனால் எனக்கு ரொம்ப எரிச்சல் வரை என்றுதான் அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆண்டவர் நமக்கு அந்த அன்புக்கு இடையே இருக்கிறதான உறவு ஒரு விசேஷித்த உறவு. ஆகையினால தான் அந்த விசேஷித்த உறவுக்குள்ள யார் கடந்து வருகிறார்களோ அவர்கள் எந்த வல்லமையை தொட முடியாது, அந்த எந்த வல்லமை அவர்களை நெருங்க முடியாது. ஆகையினால இந்த மதிய வேளையில அந்த உறவுக்குள்ள யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எங்களுக்கு இயேசு மாத்திரம் போதும், அந்த இயேசு அப்பாவுடைய அன்பு மாத்திரம் போதும் என்று வாஞ்சித்து ஒப்புக் கொடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் மேல் அந்த தேவ அன்பு இருதயத்தில் சம்பூர்ணமாய் கொஞ்ச நேரத்தில் ஊற்றப்பட போகிறது. அந்த தேவ அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். Amen.
உண்மையாகவே எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? என்னுடைய ஏசப்பா மாத்திரம் எனக்கு போதும், அந்த அன்புதான் என்னுடைய ஜீவியத்தில் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவ அன்பினால் நிறைந்து அவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. அன்பில்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான வாலிப தம்பிமார்களே, அருமையான வாலிப தங்கச்சிமார்களே, நம்முடைய வாழ்க்கையில எதை இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் பரிசுத்தாவினால் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த தேவ அன்பை நாம் ஒருபோது இழந்து போகக்கூடாது. அந்த அன்பை இழந்து போனால் நாம் மர்மமாக்கப்பட முடியாது. மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிற இயேசுவை நாம் சந்திக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்துல அக்கிரமங்கள் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போய்கொண்டே இருக்கிறார். அக்கிரமங்கள் மிகுதியாவதனால் அன்பு தணிந்து போகிறபடியினால் கடைசி நேரத்தில் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அமிர்தமாகத்தான் இருக்கிறது. எபேசு சபையை குறித்து நல்ல நல்ல காரியங்களை சொல்லி இருக்கிறது. ஆனால் ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு. யோசித்து பாருங்க, ஆரம்ப காலங்களில் இருந்த அந்த அன்பு இந்த நாட்களில் அவ்வளவாய் காண முடிகிறதா? இல்லவே இல்லை. இன்றைக்கு உலக அன்பு ஒரு வாலிப பையன வாலிப பிள்ளைகளை தன் பக்கமாக இழுத்து கொண்டே இருக்கிறார். மாம்சீக அன்புகளுக்குள்ள ஒவ்வொருவரும் சிக்கி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான இந்த உலகத்துல நம்ம ஜீவித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த உலக அன்பு, மாம்சீக அன்பு, அது அநித்தியமானது, மறைந்து போகக்கூடியது. ஆனால் தேவ அன்போ அது நித்தியமானது, அது ஒருபோது மாறாது. அந்த இயேசுவின் அன்பு மாத்திரம் எனக்கு போதும் என்று சொன்னார். உண்மையாகவே நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியினால் அந்த இயேசுவின் அன்பை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றிக்கொண்டே இருப்பார். ஆகையினால் தான் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்ததான நேசத்தை நான் அறிந்திருக்கிறேன், இளவயதின் பக்தியை நான் அறிந்திருக்கிறேன். அதாவது என்றைக்கு நாம் வாழ்க்கைப்பட்டிருக்கிறோம், என்றைக்கு நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோமோ அன்றைக்குத்தான் அவருடைய சரீரமாகிய சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்குத்தான் நாம் ஆண்டவரோடு வாழ்க்கைப்பட்டிருக்கிறோம். அந்த நேசத்தை ஆண்டவர் நமக்கு மீண்டுமாய் தருகிறார். நாம் இயேசுடைய ஒரு பந்தத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அந்த அன்பு ஒருபோது நம்மை பிரிக்காது. உலகத்தின் அன்பு ஒரு சின்ன ஒரு விரிசல் வந்துச்சுன்னா அது பிளவுபட்டு போகிறோம். ஆனால் நீங்கள் இயேசுவின் மேல் அன்பு வைத்து பாருங்கள். அந்த உண்மையான அன்பை ருசித்து பார்த்தால் இந்த வேளையில ஆண்டவர் கனிவுடன் உனக்கு இறங்கக்கூடியவராய் இருக்கிறார். உங்களை என்னை கண்மணி போல காக்கக்கூடியவர். நம்மை அப்படியே சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கிருந்து நீங்கள் கடந்து போகும்போது ஒரு யுத்த வீரரை போல, ஒரு பராக்கிரமசாலி போல கடந்து போக முடியும். உனக்கு முன்பாக தேவன் புறப்பட்டு போவார். உன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். அதை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு விஷயத்தை பல்லவி மாத்திரம் நாம் கரங்களை தட்டி பாடுவோமாக. இயேசு அப்பா, இயேசு அப்பா, நிரந்தரமானது வேறு எதுவுமே கிடையாது. யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீர்களோ அவர்கள் மேல் ஆண்டவர் அந்த பரிசுத்தாவின் அன்பை ஊற்றி
உன்னை ஒரு பராக்கிரமசாலியாக இங்கிருந்து அனுப்ப அவர் விரும்புகிறார். அதனால அந்த 3வது பாட்டை 4வது பாடலை ஒரு விஷயம் நாம் பாடலாம். பராக்கிரமசாலியே புறப்படுவாயா, உன்னை அனுப்பும் தேவன் நான் அல்லவா, சத்துருக்கள் யாவரையும் ஒப்பு கொடுப்பேனே, சொன்னதை செய்ய நான் வல்லவர் தானே. இந்த மாதத்துல அல்லது இந்த வருஷத்துல கர்த்தருடைய வாழ்க்கையில எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ வார்த்தைகளோடு கர்த்தரோடு பேசி இருப்பார். அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த வார்த்தைகள் மாறாதவர்கள். நீங்கள் அவர்களை விசுவாசிப்பீர்களானால் அந்த விசுவாசத்தினால நீங்கள் எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியும். விசேஷமாய் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் நிச்சயமாகவே உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கம் பண்ணி இங்கிருந்து அனுப்ப போகிறார். அந்த நம்பிக்கையோடு கர்த்தர் சொன்னதை செய்ய வல்லவர் என்கிற அந்த விசுவாசம் உள்ளவர்கள் அந்த பாடலை எங்களோடு சேர்ந்து பாடுவோமாக. உன்னை
வாழ்க்கைக்கு விரோதமாக எழுமின அந்த சத்துருக்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்க போகிறார். தயவு செய்து தம்பிமா தங்கச்சிமா ஒரு 2 நிமிஷம் முழங்கால் படி போடுங்க. ஆண்டவர் உன்னை எந்த நோக்கத்துக்காக இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டு கடந்து போக வேண்டும். நீயாக இந்த இடத்துக்கு வரவில்லை, கர்த்தர் தான் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உன்னை குறித்த ஒரு தேவனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேற்ற விடாதபடி சத்துரு இன்றைக்கு பல விதங்களில் நமக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டே வருகிறார். அவன் உலகத்தில் பலவிதமான அம்புகளை வைத்துக் கொண்டே இருக்கிறார். அந்த அம்புகளுக்கு முன்பாக உன்னை ஆண்டவர் தம்முடைய கரத்தில் ஒரு அன்பாக எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். அது ஒரு புதிய கூர்மையான பண்புள்ள ஒரு எந்திரமான ஒரு அம்பாக இருக்கிறது. அந்த அன்பாக நீ மாற்றப்படுவாய். ஆனால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காலே போகும். நீ விசுவாசித்து நீ ஒப்பு கொடுத்தால் போதும். கர்த்தாவே, நான் உம்முடைய கரத்தில் இருக்கிற ஒரு அம்பா இருக்கிறேன். ஆண்டவரே, எந்த சத்துருடைய வல்லமையும் என்னை நெருங்கக்கூடாது என்று எத்தனை பேர் தன்னுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் சத்துருக்களை முறியடிக்க போகிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு இந்த மாம்ச ஒரு சத்துருவாய் இருக்கும். சில வேளையில பல விதங்களில அந்த சத்துருக்கள் காணப்படும் என்று நினைத்திருக்கலாம். இது நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க விடாதபடி தடை பண்ணி கொண்டே இருக்கும். கண்களை கூட விடாது, வாயை விரிவாய் திறக்க விடாது. ஆனால் மொபைல் போன்ல கண்களை நல்லா பார்க்கிறதற்கு, விடிய விடிய பார்க்கிறதற்கு மனதும் இறுதியும் இடம் கொடுத்துக் கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி தேவனை ஆராதிக்க மனது விடாது. அந்த அப்படிப்பட்ட போராடுகிற அந்த வல்லமைகளை கர்த்தர் இந்த மதிய வேளையில நம்முடைய கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து நம்முடைய ஜீவியத்தில் அந்த வல்லமைகளை அழிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தருகிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாத்தானை சிலுவையில அவர் முற்றிலுமாய் நசுங்கி இருக்கிறார். அவர் ஒன்றுமில்லாமல் காணப்படுகிறார். ஆகையினால தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால அழித்திருக்கிறார். அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எனக்கு விரோதமாக எழும்பின அந்த வல்லமைகளை ஆண்டவர் சிலுவையில் அழித்திருக்கிறார் என்று சொல்லுகிற சத்தமாய் ஒரு 3 அலையா சொல்லுவோம். இந்த வேளை
ஆண்டவர் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை நம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிற நேரம் அந்த வல்லமைகளை ஏற்கனவே அவர் அழித்து விட்டார். அழித்தல் என்பது கிரேக்க பாஷையில காட்டார்ஜியோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் அது வல்லமையை, அதனுடைய வல்லமையினுடைய அந்த செயலை இழக்க செய்வது. அந்த சாத்தானுடைய வல்லமை ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமில்லாமல் ஆக்குவது, அது பூஜ்யமாக்குவது, முற்றிலுமாய் பலமற்றதாய் ஆக்குவது. உன்னுடைய படிப்புக்கு விரோதமாக, உன்னுடைய வேலை ஸ்தலத்துக்கு விரோதமாக அந்த போராடுகிற அந்த சத்துருக்களை முறியடிக்கும்படியாக கர்த்தர் உன்னை கரத்தில் எடுக்கிற ஒரு அன்பாக வைத்திருக்கிறார். நீ ஒப்பு கொடுத்தால் போதும், இங்கிருந்து போகும்போது கர்த்தர் அதுக்கேற்ற ஒரு அபிஷேகத்தை தந்து அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறவர்கள் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விஷயம் கடவுளுக்கு பதிலாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 பராக்கிரமசாலியே புறப்படுவாயா, உன்னை அனுப்பும் நான் அல்லவா. சத்துருக்கள் யாவரையும் ஒவ்வொரு கொடுப்பேனே, சொன்னதை செய்ய நான் வல்லவனானே. சத்துருக்கள் யாவரையும் ஒவ்வொரு கொடுப்பேனே, சொன்னதை செய்ய நான் வல்லவனானே. பராக்கிரமசாலியே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எத்தனையோ வல்லமைகள் எழும்பிக் கொண்டே இருந்தது. அந்தந்த வல்லமைகள் எல்லாம் அந்தந்த நேரங்களில் இருந்ததான நியாயாதிபதிகள், அந்தந்த நாட்களில் இருந்ததான ராஜாக்கள் முற்றிலுமாய் முறியடித்துக் கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய கையில் இருக்கக்கூடிய அம்பாக அவர்களை எடுத்து உபயோகப்படுத்தினது போல இந்த இடத்துல வந்திருக்கிறதான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை கர்த்தர் கருத்தில் எடுக்கிற ஒரு அம்பாக
மீதியானியர்கள், கிழக்கத்திய புத்திரர்கள், அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாய் வந்தார்கள். ஆனால் அன்றைக்கு கர்த்தர் கிதியோன் என்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷனை எழும்ப பண்ணினார். அந்த கிதியோன் மூலமாக கர்த்தர் ஒரு பராக்கிரமசாலியாக அவன் இருக்கிறான் என்பதை அவன் அறியாமல் இருந்தான். அதே போலத்தான் உன்னிடத்துல இருக்கிற ஆண்டவரை குறிச்சு நீ அறியாம இருந்திருக்கலாம். உனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவரிடம் பெரியவராக இருக்கிறார். அவர் உன்னை கொண்டுதான் பராக்கிரமமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆகையினால் தான் உன்னை தெரிந்தெடுத்து இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நீ விசுவாசித்து 2 நிமிஷம் ஒப்பு கொடுத்தால் போதும், உன்னுடைய ஜீவியத்தை கர்த்தர் அப்படியே மாற்றி விடுவார். ஏனென்றால் அவன் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறார், இப்படி எல்லாம் இருக்கிறது, நீங்க வந்து இப்படி எல்லாம் உங்க மீதியானியரை என் கையில கொடுப்பீரா? அதுக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? அன்றைக்கு பிதாக்கள் எல்லாம் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இன்றைக்கு சில வேளையில நம்முடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கலாம். அன்றைக்கு நடந்ததான அற்புதங்கள் இன்றைக்கும் நடக்கும் என்று நீ விசுவாசித்தால் நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னுடைய பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும், உன்னுடைய கஷ்டம் உனக்கு ஆண்டவருக்கு தெரியும். யாருக்கு தெரியாம இல்ல, ஆண்டவர் ஒருவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீ உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் போதும், கர்த்தர் உன்னை தம்முடைய கரத்தில் எடுத்து உபயோகப்படுத்துவார். உன்னை கொண்டுதான் உன்னுடைய குடும்பத்திலும் சரி, உன்னுடைய சபையிலும் சரி கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். அவர் பராக்கிரமசாலியாக அவர் உனக்கு முன்பாக புறப்படுகிறார். உன்னை அனுப்பும்படியாக அதற்கேற்ற ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அனுப்பும்படியாக விரும்புகிறார். நீ ஒப்பு கொடுப்பாயாக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷனபலக துனபலக லபக துனான மௌஷியா ரிமிகலபக லபக துனபலக லபக துனா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. ஆமென், 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 ஆமென். உனக்கு கொடுத்த ஒரு அபிஷேகம் உன்னிலிருந்து புறப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஆமென். ரபக துனபக துனபக துனா ஷனபலக லபக துனபக உன் வாயை விரிவாய் தர நன்மையால் உறவுகள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் வாயை விரிவாய் தர உன்னை நன்மையா கர்த்தர் நிரப்புகிறார். ஷபலா ரபக துனபக துனாயின மௌஷி லிமானா ஷகதுனா பலக துனாயின மௌஷியா லிமானா கரமௌஷி ரபக துனிபிக ரபக ரபக துனா ஷபலக துனாயின மௌலியாக துனாயின மௌலியாக துனா ஷபலக துனிபிக ரபக ரபக துனாயின மௌஷி ரபக துனா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷிலபலக ரபக துனாயின மௌலியாக ரபக 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 துனபக துனா ஷிலபலக ரபக துனாயின மௌலியாக ரபக துனாயின மௌஷி ரபக துனா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ரிமிக ரபக ரபக துனாயின மௌலியாக துனா. பராக்கிரமசாலியே புறப்படுவாயா, உன்னை அனுப்பும் தேவன் நான் அல்லவா. சத்துருக்கள் யாவரையும் ஒப்பும் கொடுப்பேனே, சொன்னதை செய்ய நான் வல்லவராவே. சத்துருக்கள் யாவரையும் ஒப்பும் கொடுப்பேனே, சொன்னதை செய்ய நான் வல்லவராவே.
ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்காக என்ன செய்தாய்? நான் ஒரு தாயின் வயிற்றில் வரும்போது என்னை வேறுபடுத்தேன். உலகில் நடக்கிறது எல்லாம் காண்கிறாயே, இன்னும் ஏன் அழைப்பை மறந்து ஜீவிக்கிறாய் என்று இருக்கிறேன். நான் அவர்களை பார்த்துக் கொடுப்போமாக உண்மையாக என்னை வேறுபடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் மறந்து அங்கு இந்த ஜீவித்தேன். ஆனால் இப்போ அன்பு எனக்கு போதும் ஆண்டவரே. உண்மை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை ஆண்டவரே. உங்களுடைய அன்பு போதும் ஆண்டவரே. அந்த கட்டி அவருடைய மார்பை அணைத்து கொண்டு மீண்டும் நாம் அவரிடத்தில் திரும்பி வருவோமானால் இப்பொழுது ஆதி இருந்த அந்த அன்பு இப்பொழுது இருதயங்களை நிரப்பும். வாழ்க்கைப்பட்ட காலத்தில் அந்த ஓர் அன்பு இருதயங்களை நிரப்பும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஆக்கி உனக்குள் வந்து இறங்கும். இப்பொழுதே இறங்கும். ஹல்லேலூயா. குற்றம் சாட்டுகிற கையோடு நின்று கொண்டிருக்கிறார். மறுபக்கத்தில் அந்த பக்கம் கை கொடுக்காம இந்த பக்கத்தில் கை கொடுக்கிறவருடைய பக்கத்தில் கையை நீட்டி, அப்பா அன்பு போதும்ப்பா, இதுவரைக்கும் நான் அந்த பக்கம் இந்த பக்கம் போனது போதும் அப்பா, உங்களுடைய அன்பு போதும் அப்பா, நான் இனிமேல் ஆண்டவரே திரும்பிட்டு ஆண்டவரே அப்பா நீங்க திரும்புங்க, என் பக்கமா திரும்புங்க, நானும் உங்களுடைய பக்கமா திரும்புன்னு சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே. நான் இந்த வாலிபர் கூட்டத்தில் இந்த கன்வென்ஷன்ல என்னோட கூட எத்தனையோ பேர் மறித்து போனாங்க, எத்தனையோ பேர் வழுகி போனாங்க, எத்தனையோ பேர் விழுந்து போனாங்க, இனி எழுப்பவே முடியாம இருக்கிறாங்க. ஆனா என்னை பாதுகாத்து கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்கி ஆண்டவரே, என்னை கால்கள் தடுமாறும் போதெல்லாம் பாதுகாத்து, எப்படிலாம் நடுங்கும் போதெல்லாம் என்னை கால்களை பலப்படுத்தி இம்மட்டும் பாதுகாத்து கொண்டு வந்தீரே. இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பு எனக்கு போதும் என்று நான் இடத்துல ஒப்படைக்கிறேன். எத்தனை பேர் ஒப்படைக்கிறீங்க? அவர்கள் மீண்டும் தேவா அன்பு இறுதிகளை நிரப்புகிறது. காரணம் தம்பிமாரெல்லாம் எழுதி முன்னாடி வாங்க. இந்த ரெண்டு ஃபேன் இருக்கிறது கிடையாது. எழுதுங்க 1 2 3 முன்னாடி 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 தம்பி அந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த கீழ்படுகிறவர்களுக்கு தான் அவர் பரிசுத்தாவின் விளங்கியது. இந்த பக்கம் இன்னும் தனியா இந்த பக்கம் இந்த பக்கம் உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதுதான் தம்பி ஸ்டாண்டர்ட் ப்ளீஸ். முக்கியமான காரியத்தை போகலாம். எனவே முடிந்தவர்கள் வந்து பின்னாடி அந்த வாழ்க்கை இப்போது கவனமாக கேட்க வேண்டும். அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையில் மனுஷன் தெரியாமலே சில காரியங்கள் ஒட்டி கொள்வது அதை அவன் உதவி தள்ளி விட்டு ஜீவிக்க வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 28:5 அவன் அந்த பூச்சியை தீயில் உதவி போட்டு ஒரு தீயும் அறியாது இருந்தான். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதவி போட்டு ஒரு தீயும் அடையாது இருந்தான். அவன் அந்த பூச்சியை
தீயிலே உதவி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தார். அப்போ நான் ஒரு பூச்சி ஒட்டி கொண்டதாக நாம் வந்து பார்க்கிறோம். ஒரு பூச்சி ஒட்டி கொண்டது. அந்த பூச்சியானது ரொம்ப விஷம் நிறைந்த ஒரு பூச்சியாக காணப்படுகிறது. பயங்கரமான விஷம் நிறைந்த பூச்சி. விஷம் நிறைந்த பூச்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஒட்டி கொண்ட அந்த விஷப்பூச்சி அவன் உதவி விடாவிட்டால் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு வீக்கம் வந்து அவன் சதியில் மறுத்து போகக்கூடிய அளவுக்கு அந்த விஷப்பூச்சி சக்தி வாய்ந்ததாக வந்தது. அப்போது இன்றையும் கூட பலவிதமான விஷப்பூச்சிகளை போன்ற வல்லமை நம்முடைய ஆத்மாவை அழிக்க, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மரணத்தை உண்டாக்க, சரீரத்தையே கொள்ள முடியாத சில விஷப்பூச்சிகளை நம்மை ஒட்டிக்கொள்வது. ஆனால் இந்த விஷப்பூச்சியை யார் உதர முடியும்? யாரால் உதர முடியும்? உதராவிட்டால் அந்த மனிதனுக்கு என்ன சம்பவம் என்பது குறித்தும் நாம் நம்மளுக்கு ஒட்டி கொள்ள வேண்டியது, நாம் ஒட்டி கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னவென்றும் இந்த வசனத்தின் ஆழங்களிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை ஒட்டி கொள்கிற எந்த சக்தியாக இருந்தாலும் முதலிடக்கூடிய பலன் அவனுக்கு தேவை. ஆனால் பரிசுத்த பவுல் இந்த விஷப்பூச்சியை முதலி தள்ளிவிட்டு ஒரு தீங்கும் காணாதிருந்தார். ஆனால் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சிம்சோன் முன்போல் உதறுகிறான். ஆனால் அவனால் உதற முடியவில்லை. வாசிங்க. அப்பொழுது அவன் சிம்சோனை பெலிஸ்தர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் அவன் இத்தனை விட்டு வெடித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போது போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அறியாமல் உதறுகிறான். ஆனால் அவனால் உதற முடியாது. முன்போல உதறுகிறான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு விலகினால் அவனால் உதற முடியாது. இதில் இருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்றால், கர்த்தர் ஒரு மனிதனோடு இல்லாவிட்டால் அவனை தப்பிக்கொள்கிற பூச்சி என்ன செய்ய முடியாது, உதறி விட முடியாது. பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தால், அவன் தன்னுடைய கப்பல் பிரயாணத்தில் வரும்போது அவனுடைய கப்பல் உடைந்து துண்டு துண்டாக மாறிடும். இந்த நேரத்தில் ஒரு இறக்கமாக தயவாக கப்பல் துண்டுகளை பிடித்துக் கொண்டு ஒரு நெல்லிக்காய் என்ற ஒரு தீவுக்கு வந்து சேர்ந்தார். நெல்லிக்காய் என்றால் இனிமை என்ற அர்த்தம். ஒரு இனிமையான தீவுக்கு வந்து சேர்ந்தார் பவுல். ஆனால் அப்படி அவன் சந்தோஷப்பட்டு இருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு விஷப்பூச்சி அவனை என்ன செய்தது, கவ்விக்கொண்டது. அப்படி அந்த ஊர்காரர்கள்லாம் சொல்றாங்க, இவன் சரியான ஒரு கொலைபாதகன். இவனுடைய தீங்கு அவனை என்ன செய்ய மாட்டேங்குது, விட மாட்டேங்குது. ஏன்னா ஒரு பிரச்சனை அல்ல, இவனுக்கு திருப்பி பிரச்சனை வருது. திருப்பி இவன் தொடுவதெல்லாம் நஷ்டமாக போய்விடுகிறது. திருப்பி வாழ்க்கையில் கஷ்டம் வந்து கொண்டே இருக்குது. அதனால
இவர் நிச்சயமா யாரு? ஒரு கொலைபாதகன், தவறு செய்தவன். அதனால தான் இவருக்கு நடக்குது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருந்த சில சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும்போது நம்மை பார்க்கிறவர்கள், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்மோடு கூட இருக்கிறவங்க நம்ம தொடர்ந்து குற்றவாளிகளாக தீர்க்கலாம். ஆனால் பவுலை கூட அப்படிப்பட்ட குற்றவாளிகளாக தீர்த்துட்டாங்க. இப்படி அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த பிரச்சனையில் இனி பவுல் நினைச்ச முடியாது, விடுதலை பெற்று வர முடியாது. சரியாக இந்த பாம்பு விஷம் பூச்சி கண்டு கொண்டது. அதனால வீக்கம் கொண்டு இவன் சாவான், சடியில விழுந்து சாவான், இது நிலைநிறுத்த மாட்டான் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் வரும்போது நம்ம நிற்க மாட்டோம், ஆண்டவர்களால் ஜீவிக்க மாட்டோம், பரிசுத்த வாழ்க்கை வாழ மாட்டோம், தெய்வீக வாழ்க்கை வாழ மாட்டோம், இவர்கள் விழுந்து போவார்கள், இவர்கள் இனி நிற்க முடியாது என்று சத்துருக்களை நினைச்சாங்க, கவனிச்சு பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல எழுதி நிற்கணும், அந்த இடத்துல யார் பாதகம்னு சொன்னாங்களோ அதே இடத்துல இவர்களை தேவன் சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் அதே சொல்லலாம். இல்லையா? கேட்குதா இல்லையா? கேட்குது, பின்னாடி கேட்கல. அதாவது பாதகன் இவனை கம்மிக்கொண்ட இந்த பாம்பு இவனை கொண்டு கூட போகுது, வீட்டில் வந்து சாகப்படும், இவனுடைய பாவம் சாதாரண பாவம் அல்ல என்று தீர்ப்பு பண்ணின அவர்களுடைய மத்தியில் அதே போல ஆண்டவர் வந்து தேவனுக்கு சொல்லி மாலை கொண்டு வந்து காலை போட்டு கழுத்தில் போட்டு காலில் விட்டாங்க. இதுபோல என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும்னு விரும்புகிறவங்க ஒரு அலையை சொல்லுவோம். கொஞ்சம் கூட சாப்பிட முக்கியம், சாப்பிட்டீங்க கொஞ்சம் கூட சத்தமாக சொல்லலாமா? இல்லையா? என்னுடைய சூழ்நிலை மாறணும், கத்தரை மாற்றணும். நான் இந்த யூடியூப் வந்திருக்கிறேன், கத்தருடைய சூழ்நிலையை நீக்கம் கண்டு சாவா இந்த நம்ம 5 பேருவான்னு சொல்கிறேன். இந்த இடத்துல இவர் தேவனுக்குரியவன் என்று சொல்லி அவருடைய சூழ்நிலை மாற்றம் விரும்புகிறவங்க சத்தம் அவர் அலையிலே சொல்லணும். நிச்சயமா கத்தர் மாற்றும். ஏனென்றால் யோசேப்பை செத்து போனான்னு சொல்லி அவனுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு அவருடைய சகோதரர்கள் அப்பாட்ட போய் வச்சுதாங்க, ஒரு துஷ்டங்கள் இவனை கொன்றது, இவன் தான் அவனுடைய மகன், இந்த ட்ரெஸ் தானே அவனுடைய மகனுடைய ட்ரெஸ்ஸுன்னு கேட்டாங்க. அவங்க நினச்சாங்க சாப்டர் க்ளோஸ், ஃபைலை க்ளோஸ் பண்ணியாச்சு, இனிமேல் யாருக்கும் தெரியாது. ஆனால் அதே வாய் திருப்பி போய் என்ன சொன்னாங்க? யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான். அப்படி என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றக்கூடியவர் என்ற விசுவாசம் உள்ளவர் என்ற ஒரு 3 அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? அப்படியானால் நம்மை ஒட்டி கொண்டிருக்கிற வல்லமையை நாம் உணரக்கூடிய சக்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அதுக்கு முதலாவது என்னெல்லாம் ஒரு மனுஷனை ஒட்டி கொள்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சரியா? முதலாவது ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன். ஒன்று, பாம்பை போல தன்மை உள்ள நாவு ஒரு மனுஷனுக்கு ஒட்டி கொள்கிறது. இந்த நாவுக்கு பாம்புடைய ஒரு விஷம் இருக்கிறது. ஒரு மனிதனை அவனுடைய நாவு பாம்பை போல ஒட்டி கொள்கிறது. அது முதலாவது, நாவு பாம்பை போல ஒட்டி கொள்கிறது. இரண்டாவது, பாவம் ஒரு மனிதனை வஞ்சித்து அவன் மேலே ஒட்டி அவன் கொண்டு விடுகிறது. மூன்றாவது, தூசி துன்மாற்றம் ஒரு மனிதனை ஒட்டி கொள்ளுகிறது. நான்காவது, குடியானவர், அதாவது தேவனை அறியாதவர்,
பின்மாற்றக்காரன், பின்மாற்றக்காரி இவர்கள் ஒட்டி கொள்கிறார்கள். ஐந்தாவது மண்ணு மனிதனை ஒட்டி கொள்கிறது. 5 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது நாவு ஒரு விஷமா, அதாவது பாம்பை போல இருந்து ஒரு மனிதனை ஒட்டி கொள்கிறது. இரண்டாவது பாவம் ஒரு மனிதனை ஒட்டி கொள்வது. மூன்றாவது தூசி இல்லை என்றால் துன்மாற்றம் ஒரு மனிதனை ஒட்டி கொள்வது. நான்காவது குடியானவர், பின்மாற்றக்காரர்கள் ஒட்டி கொள்கிறார். ஐந்தாவது மண், இந்த பூமி ஒரு மனிதனை ஒட்டி கொள்வது. இந்த ஒட்டி கொள்கிற காரியங்களை முதலாவிட்டால் கொஞ்ச நேரத்தில் அவனுடைய ஜீவன் போயிடும். அதனால அவன் உதறி தள்ளத்தான் வேண்டும். அவன் உதறி தள்ள வேண்டும். முதலாவது நாவு. நீங்கள் புலம்பல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது குழந்தைகளுடைய தாகத்தினால் நாவு மேல் நாவோடு ஒட்டி கொண்டது என்று வாசிக்கிறோம். தாகத்தினால் நாவு மேல் நாவோடு ஒட்டி கொண்டது. தாகத்தினால் நாவு மேல் நாவோடு ஒட்டி கொண்டது. அதனால தான் இந்த நாவை ஒரு பாம்பு விஷம் இருக்கிறதாக யாக்கோபு 3:8 நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 3:8 வாசிங்கள். நாவை அடங்க ஒரு மனுஷனாக கூடாது, அது அடங்காத புல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் என்னுமா இருக்கிறது. சாவுக்கு ஏதுவான விஷம் எதுல இருக்கு? எதுல இருக்கு? நாவுல இருக்கு. தாகத்தினால் நாவு மேல் நாவோடு ஒட்டி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாகம் அப்படின்னு சொல்லும்போது நாம் இந்த பூமியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். அவளுடைய வாழ்க்கையானது பலவிதமான தாகத்தினால் நிறைந்திருந்தது. பாவத்தினுடைய தாகம் அவளுடைய வாழ்க்கையில் நிறைந்து காணப்பட்டது. பாவத்தினுடைய தாகம். அவள் தன் தாகத்தை தீர்க்கும்படியாக அநேக காரியங்களை செய்தாள். ஆனால் அவளுடைய தாகம் அவளுக்கு தீரவில்லை. நம்முடைய ஜீவியத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு மனுஷருடைய சரீரத்தின் அவயவங்களில் தாகம் இருக்கும். கண்ணுக்கு ஒரு தாகம் இருக்கும், எதையாவது பார்த்து கொண்டே இருக்கும். காதுக்கு ஒரு தாகம் இருக்கும், எதையாவது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். காலுக்கு ஒரு தாகம் இருக்கும், இன்னிடத்துக்கு போக வேண்டும். கைக்கு ஒரு தாகம் இருக்கும், இன்னும் தேவையில்லாத இந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்படின்னு ஒவ்வொரு அவயவம், இந்த தோலில் கூட ஒரு தாகம் இருக்கும். தோலில் கூட ஒரு சென்சேஷன், ஒரு உணர்வு, தாகம் இருக்கும். இந்த தாகம் பாவத்துக்குரிய ஒரு தாகமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சரீரத்தின் அவயவங்களில் இந்த தாகம், பாவத்தினுடைய தாகம் வரும்போது அவனுடைய நாவு மேல் நாவோடு என்ன செய்யும்? ஒட்டி கொண்டு. அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளையை எல்லாம் தன்னுடைய கண்களை தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுத்து, தேவையில்லாத காரியங்களை பார்த்து, தேவையில்லாத காரியங்களில் கண்களை பறக்க விட்டாலும் அவருடைய அந்த தாகம், கண்ணில் இருக்கிற தாகத்தை நிமித்தம் நாவும் மேல் நாவோடு ஒட்டி கொள்ளும். ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தின் மேலே வாஞ்ச தாகம் நமக்கு யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு இந்த நாவை கொண்டு தேவனை துதிக்க முடியாது, ஸ்தோத்திரிக்க முடியாது. இப்போ எல்லாரும் இந்த நாவை மேலே ஒட்டி கொள்ளுங்க. நாவை மேலே ஒட்டிக்கணும். நான் சொல்கிறது சொல்லணும், சரியா? மேலே நாவை ஒட்டிட்டு ஸ்தோத்திரம் வருதா? வருதா? நாவை மேலே ஒட்டிட்டு இயேசு நல்லவர் வருதா?
விளங்கிட்டீங்களா? அப்போ நான் ஒட்டின பிறகு என்ன வராது? சொத்திரம் பண்ணுது அலையில பண்ணுது ஆவி வருமா? வராது. அதுக்கு முதல்ல என்ன தாகத்தினால இந்த நாவு ஒட்டி இருந்து கண்டுபிடிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக அதை கண்டுபிடிக்காததுனால தான் வாழ்க்கையில் பெரிய சிக்கல்களில் மாற்றி விடுகிறார்கள். நம்முடைய தாகம் சரியாக தேவரோடு கூட இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நாவு ஒட்டிக்கொள்ளும். சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்கிறான்? மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஜீவனுள்ள தேவன் மேலே என் ஆத்மா தாகமாக இருக்கிறது. அதனால தான் அவன் கர்த்தரை தான் எக்காலத்தில் ஸ்தோத்திரித்தேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்குன்னு சொல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 42ஆம் சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் அவன் இருக்கிற தாகத்தை குறித்து சொல்கிறான். ஆனால் இந்த ஜீவனுள்ள தேவன் மேல தாகம் இல்லாமல் பாவ காரியங்கள் மேல் தாகம் இருக்கிறவருடைய நாவு மேல் நாவோடு என்ன செய்யும்? ஒட்டிக்கொள்ளும். ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, பாட்டு பாட முடியாது, துதிக்க முடியாது, தேவனை மகிமைப்படுத்த முடியாது. இப்படி இந்த நாவு மேல் நாவோடு ஒட்டிக்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? அவள் சொல்கிறாள், எனக்கு தாகம் இருக்கிறது, ஆனால் இந்த தாகத்தை என்னால் தீர்க்க முடியலை. எத்தனையோ பாவங்கள் செய்து பார்க்கிறார். அவள் பாவங்கள் செய்து 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 பார்த்தாலும் அந்த பாவத்தினுடைய தாகங்களுக்கு தீரவில்லை. ஆனால் இயேசு அந்த பாவத்தின் தாகத்தை என்ன செய்தார்? தீர்த்தார். ஏனென்றால் அவள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை அவள் ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே என்னுடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று அவள் வாஞ்சித்தார். எனக்கு தாகம் தீர தண்ணீர் தர வேண்டும் என்று வாஞ்சித்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு இந்த பாவத்தினுடைய தாகம் அவளுக்கு நீங்கி போய்விட்டது. சில தவறான காரியங்கள் செய்யக்கூடிய ஜீவியம் நமக்கு இருந்தாலும் நாம் அந்த தாகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உதாரணமாக தேவையில்லாத காரியங்களை ஃபோன் மூலமாகவோ மற்றபடியோ நாம் ஒரு இடத்துல பேசுகிறோன்னு வச்சுக்கலேன், பேசாமல் இருக்க முடியலை, பேசணும் போல தான் இருக்குது, பார்க்காமல் இருக்க முடியலை, பார்க்கணும் போல தான் இருக்குது. அந்த தாகம் தேவையில்லாத தாகம் வரும்போது நம்முடைய நாம் எங்கே ஒட்டினோம்? மேல் நாவோடு ஒட்டிவிடும். எனவே தான் பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், காட்டாடை கூப்பிடும், அங்கே சாவுக்குறிகள் தங்கி வாசம் பண்ணும். அப்போ ஒரு காட்டாடை பார்த்து கூப்பிடும், பேசும். ஆண்டவர் சொல்கிறார், என்னோடு பேச அவருக்கு விருப்பமே கிடையாது. ஒரு காட்டாடை கூப்பிடுகிறது, ஒரு காட்டாடை பார்க்கிறதுன்னு சொல்கிறார். வாசிங்கள் ஏசாயா 34:13. அங்கே காட்டு மிருகங்களும் ஓரைகளும் ஒன்றையோடு சந்தித்து காட்டாடை கூப்பிடும். அங்கே சாக்குக்குருவிகளும் தங்கி இளைப்பாறும் இடத்தை கண்டடையும். அங்கே வல்லூரும் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அவைகளுக்கு நிழலிலே கூட்டிக் கொண்டு அங்கே கூலிகளும் பாருங்க, சாக்குருவிகள் தங்குற இடமாக மாறுது. காட்டாட கூப்பிடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது போல பேசணுன்ற தாகம், பார்க்கணுன்ற தாகம், இந்த தாகம் எல்லாம் தேவனுக்கு நாமும் எல்லாவோடு செய்யும் ஒட்டிக்கொள்ளும். அவர்களால் தேவனால் துதிக்க முடியாது, தேவனை மகிமைப்படுத்த முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ இஸ்ரவேல் என்ன விரும்பலை, எனக்கு செவி கொடுக்கலன்னு சொல்றாரு. 81ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். இஸ்ரவேலே என்னை விரும்பலை, என்ன செவி கொடுக்கலன்னு. இப்படி நாம் அந்நிய தாகத்தினால பேசும்போது என்ன சம்பவிக்கிறது என்றால், நாம் ஒரு ஆழமான படுகொலிக்குள்ள என்ன செய்கிறோம்? போய் விழுந்து விடுகிறோம். அந்த படுகொலியில் விழுந்த பிறகு சத்துரு
அவளை கட்டி இழுத்து கொண்டு போய் ஒரு கூட்டுக்கு உட்படுத்தி அவர்களை அழித்து போடுகிறார். அதனால் நாம் நமக்கு தாகமாக இருக்கிற காரியத்தை நம்முடைய ஆண்டவரிடத்தில் அது தீர எனக்கு தண்ணீர் தர வேண்டும் என்று என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். அப்படி பேசாமல் இருக்க முடியல, பேசினாலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பரஸ்திரியுடைய வாய் ஆழமான படுகொலியாக இருக்கிறது. பேசி பேசி படுகொலியில விழுந்து விடுகிறார்கள். எனவே தான் அவளுக்கு அந்த விஷப்பூச்சி உணர முடிஞ்சிச்சு. ஆனால் தெளிவானோடு பேசி பேசி அவனுடைய இருதயம் விசனப்படுற அளவுக்கு பேசி பேசி பேச்சுக்கு இடம் கொடுத்த, அந்த தாகத்துக்கு இடம் கொடுத்த அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில உதரணம் நினைச்சாலும் என்ன செய்ய முடியல, உதற முடியல. சத்துருக்கள் பிடித்து கண்களை பிடுங்கி கையில் விலங்கு போட்டு அவர்களை கொண்டு போனாங்க. நியாயாதிபதிகள் 16:20 நாம் வாசிக்கிறோம். அதற்கு முன்னாடி உதறமா. ஆனா இப்ப கர்த்தர் அவனை விட்டு என்ன செஞ்சாரு? விலகி போயிட்டார். அவனுடைய தேவன் மேல இருந்த தாகம் அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. இப்ப உங்களில் எத்தனை பேருக்கு என்னுடைய ஆண்டவர் மேல எனக்கு ஒரு தாகம் வேண்டும், எனக்கு ஆண்டவர் தண்ணீர் தந்து என்னுடைய அந்நிய தாகத்தை எல்லாம் நீக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அவர்களுடைய வலதுகரத்தை உயர்த்துங்க. என்னுடைய அந்நிய தாகம் என்னை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறது வலதுகரத்தை உயர்த்துங்க. நிச்சயம் ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். அப்ப என்னால் இந்த காரணத்தினால என்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியலை, துதிக்க முடியலை. இந்த வாலிபர் கூட்டத்துக்கு பிறகு என் நாக்கு மேலே ஒட்டிட்டு இருக்கக்கூடாது. நான் நல்லா தேவனை துதிக்கணும், பாடணும். முன்னாடி எப்படி என்னுடைய நாவு உதறிச்சோம், அந்நிய பாஷை பேசும்போது உதறிச்சோம், எந்த எல்லா காரியத்துக்கும் உதறிச்சோம், அது மாதிரி என்னுடைய நாவை நான் நல்லா உதறணும், நல்லா துதிக்கணும், பாடணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஒரு நிலையிலேயே சொல்லுவாங்களாம். எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை இருக்கு. கர்த்தர் இந்த வாஞ்சையை நிறைவேற்ற போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல பாவம் ஒரு மனிதனை அவனிடத்தில் ஒட்டி கொள்ளுகிறது. அது மட்டுமல்ல, தூசி ஒரு மனிதனை ஒட்டி கொள்ளுகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் பாவம் ஒட்டி கொள்ளுகிறது, தூசி ஒட்டி கொள்ளுகிறது. எனவே தான் ஏசாயா 52:2 நீ தூசியை உதறிவிட்டு என்ன செய்யுது? எழுந்துரு அப்படின்னு சொல்றார். தூசின்னு சொன்னால் துன்மார்க்க சுபாவத்தை காட்டுகிறது. 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது, துன்மார்க்கரோ காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார். காற்று பறக்கடிக்கும் பதர் என்ன? தூசி. காற்று பறக்கடிக்கும் பதர். அப்ப துன்மார்க்கம் தேவை. நம்முடைய சில தீமையான பழக்கங்கள், சில தீமையான பழக்கங்கள் எல்லாம் நம்மளை ஒட்டி கொண்டே இருக்கும். அது கப்பி பிடித்திருக்கும். அதை நம்ம விட்டுட்டோம்னா அது நம்மளை என்ன செய்துட்டோம்? கொன்றும், தேவனை விட்டு பிரித்துரும். கொஞ்ச நேரத்தில் வீக்கம் அவன் செத்துருவான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் உதறக்கூடிய ஒரு வாய்ப்பு தேவன் என்ன செய்தார்? கொடுத்தார். அதுபோல இந்த வாலிபர் கூட்டத்தில் தேவன் ஒவ்வொருவருக்கும் உதறக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறார். எவ்வளவு நாளாய் உங்களுக்குள்ள பழக்கமாக இருந்த தீமையான பழக்கமாக இருந்த துன்மார்க்க சுபாவமாக இருந்தாலும் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ தூசிய உதறி விடு. முதலாவது உன் நாவு மேல் நாவோடு ஒட்டி கொண்டிருக்கிற இடத்திலிருந்து உதறி அந்த அந்நிய தாகத்திலிருந்து வெளியே வா. 2வது நீ பாவத்தை உதறு. 3வது தூசிய உதறு. பாவத்தை உதறுன்னு சொன்னால் பால வயதின் பாவங்கள் என்ன செய்யலாம்? சரீரத்தை ஒட்டிட்டு இருக்கு. இந்த பாவங்கள் செத்தா எலும்புல என்ன செய்யும்? ஒட்டிக்கணும். யோபு 20:11 வாசிக்கிறோம். எலும்புல போய் ஒட்டிக்கணும், தப்பவே முடியாது. அப்ப இப்ப நம்ம உதறாவிட்டா செத்தாலும் விடாது. இந்த பாவம் போய் எலும்புல ஒட்டிக்கிட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அது என்ன செய்யும்? பாவிகளோடு தான் நமக்கு பங்கு தரும். பாவம் ஒட்டி கொண்டிருந்தா யாரோட தான் பங்கு கிடைக்கும்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. பாவிகளோடு பங்கு கிடைக்கும்.
ஆனால் நம்ம இப்பொழுது இந்த பாவத்தை உதறிட்டோன்னா நமக்கு பரிசுத்தவான்களோடு பங்கு கிடைக்கும். டைம் இல்லை, அதனால் எல்லா காரியங்களும் உங்களுக்கு சொல்வதற்கு நேரம் போராது. தூசியை உதறிவிட வேண்டும், பாவத்தை உதறிவிட வேண்டும். குடியாரனை ஒட்டி கொண்டிருக்கக்கூடாது. இளைய குமாரன் தன் தகப்பனையும் வீட்டை விட்டு போய் குடியாரன் என்ன செய்தான்? ஒட்டி கொண்டான். இப்போ அவனுடைய சுபாவம், அவனுடைய தாடி, அவனுடைய தலைமுடி, அவனுடைய ட்ரெஸ்ஸு, அவனுடைய குல்லா, அவனுடைய எல்லா வேஷம் யாருக்கு வந்து விட்டது? எல்லாம் இந்த இவனுக்குள்ள வந்து விட்டது. குடியானவன்கிட்ட போய் இவன் ஒட்டி கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையெல்லாம் நம்ம உதறி விட வேண்டும். குடியானவன்கிட்ட போய் ஒட்டி கொண்டான். அது மட்டுமல்ல, ஆத்துமா மண்ணோடும் ஒட்டி கொண்டதற்கு வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஒட்டி கொண்டிருக்கிற காரியங்களை உதறிவிட வேண்டும். அப்போ தான் இன்றைக்கு உதறிவிடும் போது தான் நாம் நம்மை அழிக்கிற வல்லமையிலிருந்து பாதுகாக்கப்பட முடியும். இப்பொழுது வாஞ்சிக்கிறவர்கள் உங்களுடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் முழங்கால் படியிட போகிறோம். முழங்கால் படியிட்டு சொல்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒப்பு கொடுக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கி கிரியை செய்ய போகிறார். அதிக நேரம் இல்லை, சில கொஞ்ச நேரத்தில் இந்த கூட்டம் முடிந்துவிடும். ஆனால் தேவன் குடியானவர்களோடு ஒட்டி கொண்டிருக்கிற, பின்மாற்றவர்களோடு ஒட்டி கொண்டிருக்கிற அந்த இடத்திலிருந்து எல்லாம் வெளியே கொண்டு வர போகிறார். யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீர்களோ அவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். வலது கரத்தை உயர்த்துங்கள். முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் எழுப்பி கூட நிற்கலாம், பரவாயில்ல. ஆனால் இப்பொழுது வாயை திறந்து நாம் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, சில தாகங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வருது. ஆண்டவரே, என்ன அந்த தாகத்தை தீர்க்க எனக்கு நீர் தான் எனக்கு தண்ணீர் தர வேண்டும் என்று கேட்க போகிறோம். எத்தனை பேர் இதான் கடைசி முக்கியமான நேரம்? தம்பி மாதிரி எழுப்பி போவாங்க. தம்பி எழுப்பி போவாங்க. விசுவாசி கொண்டு போதுமாரு, விசுவாசி கொண்டு போதுமாரு. கண்களை முடுங்க, கண்களை முடுங்க. ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே, என்ன காரியம் பார்க்காம இருக்க முடியலை. ஒருவேளை அது செல்ஃபோன்லேயா இருக்கும், யூடியூப்லேயா இருக்கும், தனிப்பட்ட தளத்திலேயா இருக்கும். பேசாமல் இருக்க முடியலை, இந்த காரியத்தை செய்யாமல் இருக்க முடியலை. ஆண்டவரே, என் கையில் வர்ற தாகம், என் கண்ணில் வர்ற தாகம், இந்த அநித்தியமான தாகம், எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த வாயை விடுதலை தரீங்க. உங்களுடைய நாவல் இருக்கிற கட்டை அழுத்தப்பட போகிறது. இந்த நாவலில் இருக்கிற விஷம், பாம்புக்கு உப்பான ஒரு விஷம் இருக்குது, அதை ஆண்டவருக்கு எடுக்க போகிறார். நாவல ஜீவன் இருக்கு, ஆண்டவர் ஜீவனை தர போகிறார். இந்த நாவல விஷம் இருக்கு, அவன் விஷமா இருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் இந்த நாவலெல்லாம் ஜீவனும் இருக்கு. விஷம் இருந்தால் மரணம் வரும், ஜீவன் இருந்தால் ஜீவன் உண்டாகும். அதனால ஆண்டவரே, எனக்கு இந்த தாகத்தில் வந்து எனக்கு தண்ணி தாங்கையா, எனக்கு உம்முடைய தண்ணி தாங்கையா அப்படின்னு வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம். இப்போ நாக்கு வட்டிட்டு இருக்கா? வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு இந்த விஷயத்துல இருக்கிற தாகம் என்னை விட்டு நீங்கணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க தண்ணி தாங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த விடுதலை தாங்கன்னு வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் வரும், இது விடுதலையின் சத்தம் அல்ல, இது விடுதலையின் சத்தம் அல்ல. சத்தமா கேளுங்க. நீங்க வாயை திறந்த உடனே ஆண்டவர் வானத்தை திறக்க போகிறார். திறந்து வானத்திலிருந்து ஒரு தாகத்தீர தண்ணீர் வரப்போகுது. இனிமேல் இந்த கண்ணுக்கு அந்த தாகம் வராது, இந்த காலுக்கு அந்த தாகம் வராது, தீமை செய்ய விரைந்தோடு அந்த காலுக்கு அந்த தாகம் வராது, அருவருப்பான காரியங்கள் செய்கிற கைக்கு தாகம் வராது. விடுதலை வேணும்னா கேளுங்க. ஆண்டவரே, தண்ணி தாங்கையா, தண்ணி தாங்கையா. இந்த சத்தம் கூடாது, யாரையுமே பார்க்காதீங்க.
இந்த வாலிபர் கூட்டம் உன்னுடைய வாழ்க்கையில கொஞ்ச நேரத்துல இல்லைன்னா இந்த வாலிபர் கூட்டம் முடிஞ்சு போய் உனக்கு வீக்கம் வந்து எல்லாரும் உன்னை பாம்பு கடிச்சுன்னு பார்த்து மற்றவங்க எல்லாம் உன்னை கேவலமா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில கர்த்தர் இன்னைக்கு இந்த வாலிபர் கூட்டத்துல உதறி தள்ளிட்டு அந்த வல்லமை கெட்ட பேர் வராதபடி உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நிலவரம் வராதபடி உன்னை காப்பாற்றும்படிதான் ஆண்டவர் இந்த வாலிபர் கூட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். உன்னை நேசித்துதான் இவ்வளவு செலவு செய்து ஒரு கன்வென்ஷனையும் வாலிபர் கூட்டத்தை உனக்கு தந்திருக்கிறார். நீயே இவ்வளவு அன்பு ஆண்டவருக்கு செலுத்தின பிறகு மாணவா இருக்கிற ஆண்டவனே எனக்கு தாகத்தை தீரும் ஐயா. ஆண்டவனே நான் மற்றவர்கள் முன்னாடி கேவலப்படக்கூடாது, ஒரு வீக்கம் வந்துடக்கூடாது. போன வாலிபர் கூட்டத்துல கேட்டோம், சவர்ல எழுதுற பாவங்கள் இருக்கு, தலையில எழுதுற பாவங்கள் இருக்கு. தலையில எழுதிட்டாருன்னா அவர் மன்னிச்சுட்டாருன்னு அர்த்தம். வீக்கம் வந்து தெருவுக்கு வந்துச்சுன்னா, சுவர்ல வந்துச்சுன்னா, ஊர்ல இருக்கிற உலகத்துல இருக்கிற வீட்டுல இருக்கிற யாருக்கும் உன்னுடைய தவறு தெரியும். ஆனா இன்றைக்கு இறக்கமுள்ள ஆண்டவர் இன்றைக்கு உன்னை நேசித்து உனக்கு ஒரு விடுதலை வந்திருக்கிறார். ஒரு வாயில் திறக்க மாட்டாயா? கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த பாவ தாகத்தின் மேல் எனக்கு ஒரு விடுதலை தாரும். என்னால் துதிக்க அந்நிய பாஷை பேச ஆவியில் நிரம்ப வேற அன்பினால் நிரப்பப்பட தலையால் விடுதலை தாரும். என்னை விட்டு நீங்கட்டும், எனக்கு தண்ணீர் தாரும். பலர் வாயை திறந்து விட்டார்கள். சிலர் இன்னும் ஐயோ இந்த வாலிபர் கூட்டம் முடிந்தது, கன்வென்ஷன் முடிஞ்சு உனக்கு நல்ல பேர் உண்டாகணும், மரித்தேன்னு சொல்ல ஜீவனோடு இருக்கிறேன்னு சொல்லணும், வீக்கம் வந்து சாவப்படாதுன்னு சொல்ல தெய்வத்துடைய பிள்ளைகளோட சொல்லணும். கர்த்தருக்கு ஒரு மறுபத்தை உருவாக்குங்க. இந்த வாலிபர் கூட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இந்த நான் வரக்கூடாது, நான் உதர்றையா, என்னை ஒட்டிட்டு இருக்கிற இந்த காலத்தை நான் உதர்றையா. ஐயா ஐயா, இது தேவையில்லை, இது தேவையில்லை. ஆவியானவர் உன்னை குழந்தையில இருக்கிறார். இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிக்கல. நான் சொல்றேன், நீ அப்படியே ஆண்டவரத்தை ஒப்பு கொடுத்துப்ப. ஒரு அதிசயம் நடக்க போகிறது. கதறி அழுது நாம் ஜெபிப்போம். கத்தரை இப்பொழுது பிள்ளைகளை விடுதலையாக்கி கொண்டிருக்கிற நேரம் ஆண்டவர் தான் தாகத்தை தீர தண்ணீர் கொடுக்கணுமே தவிர எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜீவித்தாலும் எத்தனை வருஷம் செய்கிற தீமையான பழக்கம் செய்தாலும் உனக்கு தாகம் தீரவே தீராது. ஓ, அவர் தான் உன் தாகத்தை தீர்க்க இதோ தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறார். ஓ, தாகமாக இருக்கிறவரே, நீங்கள் எல்லாரும் எனக்கு வாருங்கள், வரவில்லை விலகுங்கள், இதோ உன் தாகத்தை தீர்க்க கொண்டிருக்கிறார். வாயை திறக்காவிட்டால் தாகம் தீராது. ஹல்லேலூயா. இயேசப்பா, நான் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல சிக்கி இருக்கிறேன். என்னை ஒரு பாம்பு காவி இருக்கிறது ஐயா, உதவுங்க ஐயா, ஐயா. ஹல்லேலூயா. சில பாம்பின் வல்லமைகள், சில விஷயத்தின் வல்லமைகள் யாருக்குமே தெரியாது. உனக்கும் ஆண்டவருக்கும் பிசாசுக்கு தான் தெரியும். ஆனா இன்றைக்கு நீ உதறிட்டேன்னா இனிமேல் யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு சில காரியங்கள் மற்றவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க வாயில உன்னுடைய பேரை மாற்ற போறாங்க ஆண்டவர். ஓ, இது தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல போகிற கர்த்தரை மாற்ற போகிற பயப்படாத. ஆண்டவரே, தாகம் கேட்கிற எல்லாரும் அதான் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அது படுகொலிக்குள் ஆகப்பட்டது. படுகொலின்னா
பரஸ்திரியுடைய வாய் ஆழமான படுகொலி, படுகொலிக்குள் அகப்பட்டு விட்டது. இப்ப அதை வலையில் அகப்படுத்தி நெற்றுக்குள்ள மாட்டி அதை கூட்டுக்கு உட்படுத்தி சிறைச்சாலைக்கு கொண்டு போனாங்க. பாருங்க, இதே படுகொலிக்குள்ள நீ விழுந்து உன்னை அப்படியே கட்டி உன்னை விடுவிக்க முடியாம சிறைச்சாலைக்கு சத்து கொண்டு போய் உன்னை வேதனைப்படுத்துறதுக்கு முன்பதாக கர்த்தர் இன்றைக்கு உதறி தள்ளிவிட்டு அந்த வல்லமைகளை தள்ளிவிட்டு நீ கர்த்தருக்காக ஜீவிக்கும்படியாக, விடுதலையோடு ஜீவிக்கும்படியாக, ஜெயத்தோடு ஜீவிக்கும்படியாக கர்த்தர் அந்த தாளத்தை தள்ள பலருடைய வாயிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட முடியவில்லை. அந்த அளவுக்கு நான் ஒட்டி வச்சிருக்க. ஆனா கர்த்தரை விட மாட்டார். அவர் இன்னைக்கு கொண்டு வந்த காரியத்தை நிறைவேற்ற போகிறார். நீங்கள் ஆவிய நிறைவுல கேட்டீங்க, அந்த காரியத்திற்கு நிறைவேற்றும் வரை அவர் விட மாட்டார். இன்னைக்கு நிச்சயமாக உதவி செய்ய போகிறார். இதா பாரு, பலரை கல்வி கொண்டுள்ள விஷப்பூச்சி கீழே விழுந்து விட்டது. பலருடைய ஆவியுடைய வாழ்க்கையை அழிக்கும்படியாக அவர்கள் முதல் தள்ளக்கூடிய சக்தி அவர்கள் வந்துவிட்டது. மீண்டும் தேவன் அவர்கள் வந்துவிட்டார். ஆவி அவர்கள் வந்துவிட்டார். உடம்புல இப்படி சக்தியா துன்மார்க்க சுபாவத்தை உதறி பார்த்தார். சில தீமையான பழக்கத்தை உதறி பார்த்தார். உன்னால உதற முடியல. இன்னைக்கு கர்த்தரே உன்னை பார்த்து சொல்லுறார், நீ தூசியை உதறி விடு. அவருடைய வார்த்தை ஒரு வல்லமை இருக்கு. நீ அவருடைய வார்த்தையின்படி இவ்வளவு நாள் உதற முடியல, நீ எப்படி உதற முடியும்னு யோசிக்காத. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிற நேரம். அந்த துன்மார்க்க பழக்க வழக்கத்திலிருந்து, அந்த சுபாவத்திலிருந்து, துன்மார்க்க காரியத்திலிருந்து கர்த்தரை விடுவிக்கிறார். ஆண்டவரே, இந்த துன்மார்க்க காரியத்திலிருந்து இதுவரைக்கும் உதற, இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையின்படியே உதற. பாருங்க, ராமனோடும் வலை போட்டான். அவனுக்கு தெரிஞ்ச வலையெல்லாம் போட்டான். சால வலை, வாழ வலை, இந்த வலையெல்லாம் போட்டான். ஒரு மீன் அவன். ஆனா இப்பொழுது ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறார், பேதுருவே வலது பக்கம் போறணும். அதுபோல எத்தனையோ வித்தியாசப்பட்டார். ஆனால் இப்பொழுது கர்த்தரை தேடி வந்திருக்கிறார். கர்த்தரை நேசித்து வந்திருக்கிறார். அவர் சொன்னார், நல்ல கொண்டாங்க. கட்டு மாற்றப்பட்டு இப்படி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் சிலர் இருக்கிறீர்கள், உங்களையும் ஆண்டவர் விடவே மாட்டார். ஏன்னா இது முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா வீக்கம் வந்து சுத்த போனா ஐயோ இவ்வளவு பெரிய நஷ்டம். அதனால வீக்கம் வரக்கூடாது, சாகக்கூடாது. இது தேவனுடைய பிள்ளை என்று எல்லா சத்துருக்களும் சொல்ல வேண்டும். இதை இதுவரையில் குறை சொன்னவர்கள் எல்லாரும் சுட்டி காட்டின கைகள் எல்லாம் இது தேவனுடைய பிள்ளை, இது தேவனுக்குரியது, இது தேவனுடைய சொத்து, இது தேவனுக்குரிய சுதந்திரம், இது தேவனுக்குரியது, இது செய்யும், இது செய்யும் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் பாருங்க, இப்பொழுதே அதற்குரிய ஒரு வல்லமையும் ஒரு அபிஷேகத்தை கொண்டிருக்கிறார். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள சிக்கி இருக்கிறேன். குடியானவங்க போய் ஒட்டிக்கிட்டேன். அவங்கள போல நான் இப்போ ட்ரெஸ்ஸு, அவங்கள போல தலைமுடி, அவங்கள போல தாடி, அவங்கள போல வேஷம், அவங்கள போல ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் எனக்குள்ள வந்துட்டே இருக்கு. குடியானவன்கிட்ட ஒட்டிக்கிட்டேன்.
அவன்கிட்டையும் நாத்தம், அவன் எனக்குள்ளேயும் நாத்தம். அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு நபரை போல நானும் மாறிட்டேன். எங்க அப்பா வீட்டில் எவ்வளவு அருமையாக இருக்க வேண்டியவன், ஆனா இப்பொழுது வேஷம் மாறி 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 ஒரு குடியானவங்களை போய் ஒட்டிக்கிட்டு அது போல மாறிக்கிட்டேன். ஐயா, எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வேணும். உதவிட்டு ஆண்டவருடைய பிள்ளையார், தேவனுடைய பிள்ளையார் நான் ஜீவிக்கப்பட்டு வாசிக்கிறேன். என்னை விடப்படுத்த வேண்டாத என்று எத்தனை ஒப்பு கொடுக்கிறீங்களோ இந்த மாதிரி சில நிமிடங்களுக்குள் ஒரு பெரிய அக்னி அபிஷேகம் விடாதீங்க. முழங்கால் படியில முடிஞ்சவங்க முழங்கால் படியிலுங்க, முடியாதவங்க எழுதிட்டு சில நிமிடங்கள் தான் ஒரு அபிஷேகம் வந்து இறங்கும் பாருங்க. உங்களை இந்த விஷப்பூச்சியுடைய கையில் இருந்து தப்பிவித்து கர்த்தருடைய சாட்சியாகவும் மகிமையாகவும் நிறுத்தும்படியாக விரும்புகிறார். இனி பழைய பேர் அல்ல, ஒரு புது பேரோடு போக போறீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த ஒருத்தரையும் பழைய பேரோட ஆண்டவர் அனுப்புறதில்ல. யாக்கோபை இஸ்ரவேலாய் ஆண்டவர் மாற்றினார், அபிரகாமை ஆபிரகாமாய் மாற்றினார், சாராயை சாராய் மாற்றினார், சவுலை பவுலாக மாற்றினார். உன்னுடைய வாழ்க்கையில் பழைய நிலவரங்களை மாற்றி ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது பக்கத்தில் இருக்கிற கண்ணாடி தள்ளி வச்சிருங்க. சரியான ஒரு அக்கறி இறங்க போகுது, சரியான ஒரு அக்கறி. உங்க அந்த பாம்பிலிருந்து ஒட்டி கொண்டிருக்கிற வல்லமிருந்து உங்களை பிரிச்சதுக்கு இந்த கன்வென்ஷன், அடுத்த கன்வென்ஷனுக்கு நமக்கு தெரியாது, அடுத்த கன்வென்ஷனுக்கு நம்ம இருக்கோமா தெரியாது. அடுத்த கன்வென்ஷன் நமக்கு பரலோகத்தை இயேசு வந்தால் நித்தியம் மத்தியாக இருக்கிற நம்ம எல்லாம் சேர்ந்த அந்த கன்வென்ஷனுக்கு போகணும். இவன் உனக்கு ஒட்டிட்டு இருக்க கூடாது, குடியானட்ட ஒட்டிட்டு இருக்க கூடாது, மண்ணில் ஒட்டிட்டு இருக்க கூடாது, பாவத்தில் ஒட்டிட்டு இருக்க கூடாது, இந்த பாம்பு விஷப்பூச்சியில் ஒட்டிட்டு இருக்க கூடாது, அந்நிய தாகத்தில் ஒட்டிட்டு இருக்க கூடாது. இப்ப பாருங்க, கர்த்தர் இறங்க போகிறார். சரியான ஒரு அபிஷேகம் அக்கினி இறங்க போகிறது. எல்லாம் உள்ளடக்கி கர்த்தர் விடுதலை ஆக்க போகிறார். ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். அக்கினி அபிஷேகம் இறங்குகிறார். அன்பு எனக்கு போதுமே. இயேசு அப்பா, இயேசு அப்பா, உம் அன்பு எனக்கு போதுமே. உம்மை தவிர யாரும் இல்லை, நீரே எனக்கு போதுமே. உம்மை தவிர யாரும் இல்லை. Yes,
ஹalleluya அபிஷேகம் திவ்ய அபிஷேகம் என்னை சேர்த்தனாய் மாற்றிடும் அபிஷேகம் திவ்ய அபிஷேகம்